all, this is Dr. Radha Damodaran. Revolutionary Industries என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் நம்மளுக்கு கிடைச்சப்போ அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு இல்லைங்களா. உலகமே இயங்கக்கூடிய ஒரு பெரிய பவர். அந்த எனர்ஜி இல்லாமல் வேற எதுவுமே இயங்காது. நம்மளுக்கு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது, கரெக்டுங்களா. ஸோ அதனால ஆயில் அண்ட் கேஸ் இது வெரி பிக் ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரி. The second thing is automobile industry and electronics. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஊரில் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ ஈஸியாக போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த நிறுவனங்கள் எத்தனை பூமாக இருக்கு. அதில் எத்தனை பேர் அவங்களோட தொழிலை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்திருக்கிறது தான் இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, இப்போ நம்ம வெப் 3.0ல பிளாக் செயின் டெக்னாலஜி ஏரால தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், எந்த ஒரு ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், நீங்க அதனுடைய ஸ்டார்டிங்லயே அது கூடவே நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெயிக்கிறது தான் நான் உங்களை இன்வைட் பண்றேங்க. வாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. என்னை